நண்பவி நலம் பெறுவோம், வளம் பெறுவோம். இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் அன்பரஞ்சங்களுக்கும் சப்ஸ்கிரைப் செய்த சொந்தங்களுக்கும் சேர்வராகினி அறக்கட்டளையின் சார்பாக பொன் பரமேஸ்வர சுவாமிகளின் ஆசீர்வாதம், நன்றிகள். சாய்ராம். இந்த காணொலியில் பஞ்சபூதங்கள்னு சொல்கிறோம் இல்லையா, நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாசம், இவர்கள் மூலியமாக தான் நமக்கு வினைப்பதிவுகள்லாம் வருதுங்க. பஞ்சபூதத்தையும் கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி சரபேஸ்வரரின் திருவுருவம் சொல்லக்கூடிய அந்த அமைப்பில் இருக்குதுன்னு சொல்கிறோம். அது எப்படிங்கிறது கொஞ்சம் விளக்கம் கொடுக்குறேங்க. சரபேஸ்வரர், சௌபாக்கிய சரபேஸ்வரனுடைய உடலின் அமைப்புகளில் இருக்கக்கூடிய பஞ்சபூத சக்தியின் தத்துவம். நிலம் அப்படின்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா, சரபேஸ்வரருடைய அதனுடைய சிங்கம் போன்ற உடல், அதனுடைய கால் அமைப்பு, கால் 8 கால்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த 8 காலும் சிங்கத்துடைய உடல் அமைப்பும் என்னது நிலம். நீர் என்று சொல்கிறது பார்த்திங்கன்னா, சரபேஸ்வரருடைய அவருடைய நெற்றிக்கண் சொல்லக்கூடிய அந்த 3வது கண்ணு சொல்லுவோம். அந்த கண்ணுடைய அமைப்புகள் பார்த்திங்கன்னா நீர் அம்சம். அடுத்தது நெருப்பு அப்படின்னு பார்க்கும்போது, சரபேஸ்வருடைய இடது கையில் அந்த அக்னி சட்டி வச்சுருக்கார், நெருப்பு எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் எப்போதும். ஸோ அதுதான் அந்த நெருப்பு சக்தி. காற்று அப்படின்னு பார்க்கும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய அந்த சரபேஸ்வருடைய வலது கையில் பிடித்திருக்கும் அந்த சர்ப்பத்தை குறிக்கும். அந்த சர்ப்பம் இருக்கு இல்லையா, சர்ப்பம் தான் என்னது, காற்று சம்பந்தப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் அந்த சரபேஸ்வரருடைய உருவத்திற்கு 2 ரெக்கைகள் இருக்குது, பறக்கிற மாதிரி 2 ரெக்கைகள் கொடுத்துருப்பாங்க. அது சூழ்நி துர்காவும் பிரத்யங்கராவும். அந்த 2 ரெக்கைகளும் எதை குறிக்கும்? காற்றை குறிக்கும். நிலம், நீர், நெருப்பு, காற்று. ஆகாசம் என்று சொல்வது என்ன? ஆகாசம் என்றால் அவருடைய பராக்கிரமத்தை குறிக்கும். பராக்கிரமம் என்ன? நரசிம்மரை கையில் பிடித்து கொண்டு ஆகாயத்தில் பறந்து சென்று 11 நாட்கள் பறந்து செல்கிறார் அல்லவா, அந்த நிகழ்ச்சியையும் நரசிம்மரையும் குறிக்கக்கூடிய அந்த உருவம்தான் என்னது, ஆகாசம். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாசம். ஸோ அந்த பஞ்சபூதங்களும் அந்த உருவத்தில் சரபேஸ்வரர் என்று சொல்லக்கூடிய சிலையில் அடக்கம். ஆகவே அவரை நாம் வழிபட்டால் பஞ்சபூதங்களையும் நாம் கையெடுத்து கும்பிட்டு வழிபட்டதாக அதுக்கு அர்த்தம். ஆகவே பஞ்சபூதத்தையும் நாம் வெல்ல வேண்டும் என்றாலோ, இல்லை அதெல்லாம் கட்டுக்கோப்பாக இருக்கணும், நமக்கு ஜாதகத்தில் இந்த வினைப்பதிவுகள் நம்மளை தாக்காமல் இருக்கணும்னு நினச்சாலோ என்ன பண்ணணும்? இல்லை அவசர தேவை ஏதாவது, இல்லை அவசரமான ஒரு மருத்துவ தேவை, இல்லை அவசரமான ஏதோ ஒரு சிக்கல் இருக்குங்க, காப்பாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? சரபேஸ்வரர் வழிபாடு பண்ணணும். அதுக்கு சொல்லக்கூடிய மந்திரம் என்னென்னா, முக்கியமான ஒரு மந்திரம் இருக்குது, அது சொல்கிறேன். அந்த மந்திரத்தை நீங்கள் உள்ளுக்குள்ளே நீங்கள் சொல்ல 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 உங்களுக்கு தேவைகள் எல்லாம் பூர்த்தியாகும். அஷ்டபாதாய வித்மஹே பக்ஷிராஜாய தீமஹி தன்னோ சரப பிரஜோதயாது. தான் மந்திரம், ரொம்ப சிம்பிள். இன்னொரு சொல்கிறேன். அஷ்டபாதாய வித்மஹே பக்ஷிராஜாய தீமஹி தன்னோ சரப பிரஜோதயாது. ஸோ இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்ல 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 பஞ்சபூதங்களும் உங்களுக்குள்ள நல்லதே செய்யும், எப்போதுமே ஒரு கட்டுக்குள்ளே இருக்கும். ஆகவே சரபேஸ்வரரை வழிபாடு செய்து வாழ்வில் நாம் அனைவரும் வெற்றி பெறுவோம் என்று சொல்லிக்கொண்டு காணொலியை விட்டு முடிவுறுகிறேன். மீண்டும் சந்திப்போம். சாய்ராம்.